ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மட்டன் 400 வாங்கியிருக்கேன். கொத்தி கடையில் கேட்டாலே கொத்தி கொடுப்பாங்க. 400 மட்டனுக்கு 1/4 கிலோ வெங்காயம், 2 தேங்காய், 7 பல் பூண்டு, 5 மிளகா, பொரிகடலை 300. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் நைஸாக அடித்து மாற்றிக்கணும். அதுக்கப்புறமா தேங்காய் தனியாக அடிச்சுக்கணும். பொரிகடலையே பவுடர் பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் வச்சுட்டு மட்டனை ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அடிக்கணும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. 400 மட்டன்ன்றது 10 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை அடிச்சுக்கலாம். நம்ம சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் சேர்க்கவே கூடாது. தண்ணி படாமல் அரைக்கணும். தேங்காய் பார்த்திங்களா, தண்ணி படாமல் இப்படி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னா கோலா உருண்டை வராது. இதில் இருக்கிற வெங்காயம், இந்த தேங்காய் தண்ணி இதில் இருக்கிற நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் தேங்காய் அடித்து வச்சுருந்தோம்ல, அதோட மறுபடியும் 2த்தையும் சேர்த்து ஒரு தடவை அடிச்சுக்கணும். அது கூட பச்சை மிளகாவும் பூண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது 2 அடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நைஸாக. அடுத்து பொரிகடலை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பொரிகடலை பார்த்திங்கன்னா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பொரிகடலை கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா மட்டன் கொத்துக்கறியை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் தனியாக அடித்து வச்சுக்கணும். இன்னும் நைஸாக மட்டன் மிக்ஸி ஜாரில் அடித்த அப்புறமா இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. கறியே தெரியல பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போது இந்த மட்டன் கறியை இதோட நல்லா சேர்த்து பிணைஞ்சி வச்சுக்கணும். தண்ணி மட்டும் சேர்க்கவே கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னா உருண்டை வரவே வராது. இதோட எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கையில் பிசைஞ்சாச்சு எப்படி இருக்குன்னு. நல்லா இதுவாகிடுச்சு. நீங்கள் மறுபடியும் இதில் லைட்டாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். சேர்த்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோம். ஒரு வேளை உங்களால் கையில் பிசைய முடியலன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நம்ம வச்சுருந்தோம்ல எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் கூட பிணைஞ்சிக்கலாம். ஆனால் மெயின் என்னென்னா கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணோம்னா அப்படி மாதிரி உருண்டை பிடிக்க வரவே வராது. அங்கே குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன குவான்டிட்டி 10 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கோலா உருண்டைக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டை ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கிட்ட அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய செம்பு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அந்த அளவு கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வீட்டு மசாலா பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வீட்டு மசாலா பொடி தான். அதுதான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு 7 ஸ்பூன் அளவு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான உப்பு. நம்ம ஏற்கனவே உருண்டையிலையும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருப்போம். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். இது எல்லாம் நல்லா கொதித்து வந்த அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த கோலா உருண்டையை இதில் உருட்டி போடணும். இங்கே பாருங்கள், குழம்பு இது மாதிரி நல்லா கொதித்து வரணும். வந்தோடனே நம்ம உருண்டையை உருட்டி போட்டுடலாம். இந்த மாதிரி உருண்டையை நல்லா உருட்டிக்கணும். உருண்டை இந்த சைஸில் தான் ஊற்றணும். எல்லாமே மொத்தமாக போட்டுறக்கூடாது. நம்ம 5 தான் போடணும், இல்லைன்னா வேகாது. இந்த மாதிரி உருண்டை கொதிச்சு வந்தோடனே நம்ம அடுத்தது போட்டுக்கலாம்.
மொத்தமாக போட்டோன்னா பார்த்தீங்கன்னா உருண்டை உடஞ்சிடும். உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமான சட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும். நான் அரைச்சி எடுத்ததில் மீதி வந்து இது கோலா உருண்டை ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குழம்பு வற்றி உருண்டை நல்லா வெந்தோடனே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு சோம்பு. இதை நம்ம நல்லா நைஸாக அடித்து வச்சிடணும், பேஸ்ட் மாதிரி. இது மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு நம்ம இந்த குழம்பு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம குழம்பு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன தாளிப்புன்னு பார்த்துக்கலாம். கடாய் காஞ்சதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டோம், தாளிப்பு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பும் கொஞ்சோண்டு பட்டை ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சோம்பு பொரிஞ்சதும் அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணிக்கணும். அது சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மல்லி, புதினா ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதை வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினோடனே நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிப்பை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.